வணக்கம் நேயர்களே. நேற்றைய தினம் வவுனியாவில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. ஆனால் அந்த மத்திய குழு கூட்டத்தில் குழப்பகரமான சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். தலைவரை நீக்கும் அதிகாரம் இந்த மத்திய குழுவிலே எவருக்குமே இல்லை. இந்த தெரிவு நியாயமானதா அல்லது இந்த தெரிவு எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக அந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கேள்வியை எழுப்பினவர் ஆர்ந்து பார்த்தமாக இருந்தால் அந்த கட்சியினுடைய குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதியுமாகிய சிவமோகன் அவர்கள் தான் அந்த கேள்வியை எழுப்பியதோடு அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். நான் அது தெளிவாக ஒரு நல்ல முடிவாகத்தான் அதை சொல்லி இருந்தேன். மாவை சேனாதி ராஜா அவர்கள் தலைவராகவே இருக்கட்டும். அவரை இப்பொழுது இந்த வயதில் வில்லண்டப்படுத்தி வெளியேற்ற வேண்டிய தேவை எங்கள் இந்த கட்சிக்கு இல்லை. துணைத் தலைவர் கூட்டங்களை நடத்தலாம் தானே. ஆனபடியா அந்த முறையில் சுமூகமாக வாக்களிப்பில்லாமல் முதலாவது நிகழ்ச்சி நிரலை நீக்கிவிட்டு இரண்டாவதிலிருந்து தொடர்ந்து செல்வோம் என்று தெளிவாக நான் அதில் விவாதித்திருந்தேன். இறுதி வரை அதை வசனங்களை மாற்றி பலவிதமாக கதைத்தார்கள். இறுதியாக தாங்கள் எப்படி செய்கிறது என்றதை 3-4 பேர் கதைச்சு போட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாரையும் சாப்பிட போக சொல்லிட்டு ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அதை முன்மொழிந்து அதை வழிமொழிந்து கூட செய்யவில்லை. ஏகமனதான தீர்மானம் என்று எத்தனையோ பேர்ட்ட எதிர்ப்பு இருக்கும் பொழுது இதை எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மதிய இடைவெளிக்கு பிறகு கட்சி கூட்டம் திரும்ப கூடிய போது திரு சிவமோகன் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார். ஒரு ஊடக சந்திப்பையும் நான் அதற்கு பிறகு அவர் செய்ததை அவதானித்தேன். அதிலே அந்த தீர்மானத்துக்கு தான் இணங்கவில்லை என்றார் போல் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றின போது திரு சிவமோகனும் கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார். அவர் அந்த வேளையிலே எதிர்ப்பெருவும் தெரிவிக்கவில்லை. இது ஏகமனதான தீர்மானம் என்றும் நாங்கள் அறிவித்திருந்தோம். இதிலே MA சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக ஊடகங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறார். சிவமோகன் அவர்கள் அந்த இடத்திலே இருந்துவிட்டு எதையும் பேசவில்லை. இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் என்ற விடயத்தை தானே அவர் திரும்ப சொல்வதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்னை பொறுத்தவரை மிகவும் ஒரு பொய். அந்த இடத்தில் நான் தெளிவாக இதை விவாதித்திருந்தேன். இறுதி முடிவண்டு அவர்கள் எடுத்தார்களா எடுக்கவில்லையா என்று தெரியக்க முதல்வே அனைவரும் உணவுக்கு போய்விட்டார்கள். உணவு முடிந்து வந்து துணைத் தலைவர் தான் கூட்டத்தை நடத்த முற்பட்ட பொழுது நான் எழுந்து என்னுடைய பதிவை கொடுத்தேன். நான் தெளிவாக கொடுத்திருந்தேன். நான் இப்பொழுது நீங்கள் இப்படி சொல்லும் இந்த தீர்மானத்துக்கு நான் ஒத்துவரவில்லை. எனவே இந்த தீர்மானத்தை நான் எதிர்த்து நான் வெளிநடப்பு செய்கின்றேன். இதை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே சொன்னேன். இலங்கையினுடைய வரலாற்றிலே ஊடக பேச்சாளர் இதுவரை வைத்திருக்கிற ஒரே ஒரு கட்சின்னு சொல்லி சொன்னா அது இலங்கை தமிழரசு கட்சியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த அளவு இலங்கையில் நான் அந்த அளவுக்கு கேள்விப்படையில எந்த ஒரு கட்சியும் 2 பேச்சாளர்களை வைத்திருப்பதாக கூட கேள்விப்படையில. அப்ப நேற்று அந்த சந்திப்புல அல்லது இந்த கூட்டத்துல இடம்பெற்ற பிரச்சனைகள் தொடர்பாக அல்லது இந்த கூட்டத்துல என்ன நடந்தது என்று தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி சிவமோகன் அவர்களை நாங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட போது அவருடைய கருத்து இப்படி இருக்கிறது. எங்களுடைய யாப்பு தெளிவாக சொல்கிறது. மத்திய குழுவில் இருக்கும் எந்த ஒரு உறுப்பினரையும் விலக்குவதற்கோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ எந்த உரித்தும் மத்திய குழுவுக்கு இல்லை. மத்திய குழுவில் இருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாக அலகின் மேல் நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் பொதுக்குழு மட்டும்தான் அதை செய்யலாம் என்பது தெளிவாக யாப்பில் குறிப்பிடப்பட்டது. இது எப்படி இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிறுநேசன் அவர்களை இந்த விஷயம் தொடர்பாக, அதாவது நேற்றைய சந்திப்பிலே என்ன நடந்தது என்ற விஷயம் தொடர்பாக நாங்கள் அவரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்ட போதோ ஊடக பேச்சாளராக
என்னை ஸ்ரீதரன் அவர்கள் முன்வழியே இன்னொருவர் வழிமொழிந்திருந்தார். அதனை எல்லோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்கள்தான் ஊடக பேச்சாளர்களாக இருப்பது மரபு. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஊடக பேச்சாளர்களாக இருந்து வந்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற குழு கூடி அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவ்வாறு தொடர்ந்திருப்பார்கள். இதற்கு முன்பு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள், சுமந்திரன் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த வழக்காருக்கு அமைவாகத்தான் அந்த தெரிவு இடம்பெற்றது. அதுதான் நடைமுறை இருந்தது. அவ்வாறு இருக்கின்ற போது நேற்றைய தினம் டிவிகே சிவஞானம் அவர்கள் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சுமந்திரன் அவர்கள் ஊடக பேச்சாளராக இருப்பார், பாராளுமன்ற குழுவுக்கு திருநேசர் அவர்கள் இருப்பார் என்ற கருத்தை சொல்லியதாக என்னால் அறிய முடிந்தது. ஏனென்றால் நான் அவசர ஒரு நிகழ்வு காரணமாக முன்கூட்டியே வந்துவிட்டு அந்த கருத்தை நான் ஊடகங்கள் கூட அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையில் வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் சொல்வது போன்று இருவர் அங்கு இருப்பதை காண முடிகின்றது. என்ன வழக்கம் என்பது எனக்கு புரியவில்லை. அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதி ராஜா அவர்கள் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அல்லது இடைக்கால தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தெரிவு எப்படி அமைந்திருக்கிறது? இந்த தெரிவு தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைவரை போடக்கூடிய அளவுக்கு தான் எங்களோட யாப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்பட வேண்டும். அதன் போது அந்த தலைமைகளை போடலாம். எனவே எல்லாருமே ஒத்துழைச்சு அதை வடிவாக செய்தால் தேர்தல்களுக்கு செல்ல தேவையில்லை. இந்த முறை கூட இந்த தேர்தலுக்கு சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் தேர்தல் போட்டி போட்டுத்தான் நாங்கள் தெரிவாவோம் என்றதால் தான் இன்று இந்த கட்சி நீதிமன்றங்களில் நின்று அலைந்து கொண்டிருக்கின்றது. விட்டு கொடுப்புகளுடன் செய்திருந்தால் இந்த கட்சிக்கு இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்திருக்காது. அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராகவும் அதே நேரத்தில் மாற்று கட்சிகளுக்கு, அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போவதாக கூட நேற்றைய தினம் கூறப்பட்டது. ஆனால் இந்த நடவடிக்கைகள் கட்சியை பலப்படுத்துமா அல்லது பலவீனப்படுத்துமா என்ற விஷயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசன் அவர்களுடைய கருத்து இப்படி இருக்கிறது. நீங்கள் கேட்கின்ற கேள்வியின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை மூலமாக பலரை கட்சியிலிருந்து அகற்றுவது அல்லது இடையறுத்துவது என்ற கருத்து பிரஸ்தாபிக்கப்பட்டிருப்பதை நானும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், கடந்த சில மத்திய குழுவின் முடிவு காரணமாக பல இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதாவது வடமாகாணத்தில் நாங்கள் 2 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிற 5-6 ஆசனங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். மத்திய குழுவினால் ஏற்படுத்த முடிவில் மக்களுக்கு உடன்பாடு இல்லை என்பது போன்று தெரிகின்றது. அதாவது மத்திய குழு பொதுச்சபை மக்கள் என்று பார்க்கின்ற போது மக்கள் பக்கமாக புரியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் படிப்பினைகளை கற்றுக்கொண்டு திருத்தமான பாதையில் சென்றால் கட்சியை பலப்படுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதனை விடுத்து அதிருப்தியின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் காரணமாக வெளியேறியவர்கள் அல்லது மாற்று கருத்துகளோடு இருக்கின்றவர்கள், அதாவது கட்சியை விட்டு அவர்கள் மாறாமலும் கட்சியோடு இருந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கருத்தனை செலுத்தியவர்கள் என்றெல்லாம் இருக்கின்றது. எனவே எல்லோருக்கும் ஒழுக்காற்று நடவடிக்கை என்று எடுக்கின்ற போது கட்சி 2ஆக அல்லது 3ஆக பலவீனம் அடையக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்படுகின்றது. எனவே விடாக்கென்றர்களாக தொடாக்கென்றர்களாக இருக்கின்ற போது கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும். மக்கள் இதனை விரும்ப மாட்டார்கள். மக்கள் பார்வையில் சகலரும் ஒற்றுமையாக இருந்து தேர்தல்களில் கற்றுக்கொண்ட பாடங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு திருத்தமான வழியில் எம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நடந்து கொண்டால் கட்சியை பலப்படுத்த முடியும். அல்லாது விட்டால் இந்த கட்சி என்பது பொதுவான கட்சியா அல்லது ஒரு குழுவினரின் கட்சியா என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், கட்சிக்கு எதிராக அல்லது அந்த கட்சியில இருக்கிறவர்கள் மாற்று கட்சி ஊடாக அல்லது சுயேட்சை குழு ஊடாக செயற்பட்டவர்களுக்கு கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்க போவதாக கூட கூறப்படுகிறது. ஆனால் இந்த விஷயத்தை சொல்றவர்களை கட்சி சட்ட ரீதியான அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க போவதாக கூறுபவர்களே வெளிப்படையாக தங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களை கட்சியை விமர்சித்த சம்பவங்களை நேரடியாக அல்லது ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக நீங்கள் எல்லோருமே அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே இன்று பலர் கட்சிக்கு எதிராக, அது எம்.ஏ. சுமந்திரனாகவும் இருக்கலாம், சிவஞானம் ஸ்ரீதரனாகவும் இருக்கலாம், எல்லோருமே கட்சியை விமர்சித்தவர்களாகவும் கட்சிக்குள் இருக்கின்றவர்களை விமர்சித்த சம்பவங்களையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லோருமே ஊடகங்கள் வாயிலாக அல்லது பொதுவெளியிலே அவர்கள் பிரச்சார மேடைகளிலே இந்த விஷயத்தை சொன்னதை கூட அல்லது அவர்கள் வெளிப்படையாக அறிவித்ததை கூட கேட்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால், ஆனால் கட்சியில இருக்கிற முக்கியஸ்தர்கள் தவறிழைத்த போது அல்லது அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பது யார் என்கின்ற இந்த கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. அப்படி என்றால் மத்திய குழு ஒருவர் சார்ந்து செயற்படுகிறதா என்கின்ற ஒரு ஐயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கிறது. பலர் சொல்லுகிறார்கள் அவரும் அதே போலான நிகழ்வுகளை செய்திருக்கின்றார். எனக்கும் தெரியத்தக்கதாக கட்சியின் மத்திய குழுவிலேயோ பொதுக்குழுவிலேயோ அல்லது கட்சியின் மேலிடத்திலேயோ எடுக்கப்படாத பல முடிவுகளை அவர் தன்னுடைய பேச்சாளர் என்ற வகையில் வழியே சொல்லி இருக்கின்றார். அதில் ஒன்றை சொல்லலாம், நாங்கள் எங்களது கட்சியில் தோற்றவர்களுக்கு ஆசனங்கள் கொடுக்க கூடாது என்ற ஒரு விடயம் அங்கு முடிவாக எடுக்கப்படவில்லை. ஆனால் அவர் அதையே பாவித்திருக்கின்றார். அதே போல் அவரும் அதே தவறுகளை பல இடங்களில் செய்திருக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்த பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னா, கட்சிக்கு எதிராக அல்லது கட்சி உறுப்பினர்கள் வேறு கட்சியில அல்லது சுயேட்சை குழு ஊடாக போட்டியிட்டவர்களுக்கு கட்சி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குமாரசிங், அதாவது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர், அதே நேரம் அவர் வண்டின் சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிட்டவராக இருக்கிறார். அப்ப அவருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அல்லது அந்த கட்சியினுடைய மத்திய குழு அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தவறு இழைத்திருக்கிறாரா என்கின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் இதுல இந்த இடத்துல நான் பேரை சொல்றேன் சொல்லி சொன்னால், அவர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய தீவிர விசுவாசியாக இருந்திருக்கிறார். ஏன் சிவமோகன், அரியநேந்திரன் போன்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கின்ற எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இவருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறது. இது யாருக்கும் எதிரான தொகுப்பல்ல, ஆனால் நடக்கின்ற சம்பவங்களை உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் ஒரு ஊடகத்தினுடைய பாரிய ஊடக தர்மமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த விஷயத்தை நான் இதுல சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க போவதன் ஊடாக கட்சி இன்னும் பாரிய பின்னடைவை சந்திக்கும் என்ற விஷயத்தை மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆகவே இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கட்சியை பொறுத்தவரையிலே எல்லோருமே தவறிழைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான முக்கியஸ்தர்கள் பலர் தவறிழைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை யாருமே மறுத்துவிட முடியாது. அது வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு இனிமேல் அப்படியான தவறுகள் வராதவர்களும் பார்த்து கொண்டு கட்சியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு கட்சி சார்ந்த அந்த மத்திய குழுவுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. இதுல என்னன்னு சொல்லி சொன்னால், தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி இப்படித்தான் தமிழரசு கட்சியுடைய எந்த சந்திப்பாக இருந்தாலும் தொடர்ச்சியான குளறுபடிகளாக இருக்கிறது. இன்று ஜனநாயக கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி இன்றைக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது ஒரு கலைபரமான ஒரு கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பலவீனத்திற்கும் அதுக்கு உதாரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சான்றாக அமைந்திருக்கிறது. அந்த விஷயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆகவே கட்சியை பலப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டமாக தமிழ் மக்களுடைய இனம் சார்ந்து அல்லது இன விடுதலை சார்ந்து எப்படி செயற்பட வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு கட்சி செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கட்சி உண்மையான ஜனநாயகத்தை பேணுகின்ற ஒரு கட்சியாக மாறுமன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைவருக்கான அந்த தெரிவு இடம்பெறும் வரைக்கும்
தற்போதைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் இருப்பார் என்ற விஷயமும் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்பான அல்லது அந்த வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்கிறது, அந்த வழக்கு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இருந்த போதிலும் அவர் ஒரு விஷயத்தை நேற்றைய தினம் சொல்லியிருந்தார். மாவை சேதுநாத ராஜா அவர்கள் கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டால் அடுத்த தலைவர் நான் தான் என்கின்ற விஷயத்தையும் அதில் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் கூறிய அந்த விடயம் வந்து மறுதளித்திருப்பதாக கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் கூறியிருந்தார். அவர் அதில் சொல்லியிருந்தார், வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் தன்னால் இந்த தலைவர் பதவியை எடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் மாவையா இல்லை என்றால் அந்த பொறுப்பு எனக்கு தான் வர வேண்டும் என்பதை அதுல தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் கட்சியை பலப்படுத்தி ஒரு நியாயமான மக்கள் சார்ந்த கட்சியாக தமிழரசு கட்சி திகழுமா என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இதுதான் நேற்றைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சந்திப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பிலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.